ஆதிசக்தியும் நானே, அன்னபூரணி நானே, ஓங்காரப் பொருளும் நானே, உலகம் என்பதும் நானே, இயற்கையும் நானே, பஞ்சபூதங்களும் நானே, அழுதிடும் உன்னை தாளாட்டி ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடும் உன் அம்மையும் நானே. உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு உன் தாய் என்னை நம்பி இப்பொழுது நீ கண்ணுறங்கலாம். ஏனெனில் இன்று இரவு ஒரு மாபெரும் அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து உன் பொறுப்புகளை என்னிடம் கொடுத்துவிடு. உன் குடும்பத்தையும் உன்னையும் நான் தாங்கி உன் கண்ணீரை துடைத்து நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நீ சந்தோஷப்படும்படி நடத்துவதை நான் பார்த்து கொள்கிறேன். இன்று இரவு நடக்கும் ஒரு மாபெரும் அதிசயம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. உன் கர்ம வினைகளை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுக்க ஓடி வந்து விட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு அவைகளுடன் உடனே மோதி வெற்றி கொள். உனக்கு சக்தியை அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்கு கொடுத்த வரம். இதுதான் உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு கஷ்டத்தை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் என்று என்னை நம்பு. உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், தூக்கி சுமப்பதும் நான் தான் என நம்பிக்கையோடு நீ ஓட ஆரம்பித்தால் நிழலாய் உனக்கு பாதுகாப்பாய் நான் இருந்து உன்னை பார்த்து கொள்வேன். மன தூய்மையோடு இருக்கும் உனக்கு அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. இன்று இரவு பொழுது நெருங்க நெருங்க உனது கஷ்டத்திற்கு கடைசி நொடியும் நெருங்கிவிடும். உன் கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையாய் கட்டி உன் வாழ்விலிருந்து தூக்கி எறிய போகிறேன். அர்த்தமில்லாத கோபத்தை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து அர்த்தமுள்ள அன்பை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை சிக்கல்களையும் விரட்டி அடித்து உனக்கான வெற்றியை நான் வழங்கப் போகிறேன். உன் மனதில் என்ன கவலை இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கான விஷயங்களை எதிர்பார்க்கிறாய். கல்வியில் முன்னேற்றம் அடையவும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை பெறவும் ஆசைப்படுகிறாய். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழ வேண்டும் என நினைக்கிறாய். உனக்கான துணையும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாய். இவை அனைத்தையும் உன் எண்ணம் போலவே நான் அமைத்து கொடுப்பேன். உன் உடம்பில் இருக்கும் சிறு பிரச்சனைகளையும் சரி செய்யதானே போராடி கொண்டிருக்கிறாய். என்னை சர்வசதா காலமும் நினைத்து என் நாமத்தை சொல்வதன் மூலம் உடல், மன, பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு தீர்வுக்கு வரும். உன்னை முதுகில் குத்திய உறவுகளை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது. அவர்கள் யாரென்று தெரிந்த பிறகு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி நில். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். இன்று நீ நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று என்று நினைத்து வருந்த வேண்டாம். நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. என்னை மீறி உனக்கு எதுவும் தவறாக நடக்காது. நிதானத்தை கடைபிடி. நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னை தூக்கி எறிந்தவர்களை நினைத்து வருந்தாதே. நீ வாழ்ந்து காட்ட ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் அனைத்தும் தானாக உன்னை தேடி வரும். சகல செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு நீ வாழப்போகிறாய். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து துணிந்து துரிதமாக செயல்படு. நீ கலங்குவதாலோ வருத்தப்படுவதாலோ எதுவும் சரியாகி விடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிட்டு உன் வேலையை மட்டும் நேர்மையாக செவ்வனே செய்து வா. எல்லாம் மாறும். நடப்பதெல்லாம் இனி நல்லதாக நடக்கும்படி இன்று இரவே
அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று பல பேர் சொல்கிறார்களே தவிர, பல பேருடைய வாழ்க்கையை பணம் தானே தீர்மானிக்கிறது. இந்த கலியுகத்தில் அதற்காக எனக்கு செல்வத்தை கொடுங்கள் அம்மா என்று நீ கேட்பது எனக்கு தெரியும். அனைவரின் கண் முன்னால் நீ தலை நிமிர்ந்து நல்வாழ்க்கை வாழத்தான் போகிறாய். அதில் உனக்கு துளியளவும் சந்தேகம் வேண்டாம். விரைவில் உனக்கு சகல சம்பத்துகளையும் அருளப் போகிறேன். உன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வளப்படுத்தப் போகிறேன். நான் உனக்கு ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு நன்மை கூடுதலாக உனக்கு கிடைக்கும் என்பதே உண்மை. தைரியமாக இரு, உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் ஜெயமாகும். நம்பிக்கையோடு காத்திரு. நாளைய விடியல் உனக்கு நற்பொழுதாக மாறும். மங்களம் உண்டாகட்டும்.